அஸ்லாம் வலைக்கும் மக்களே, பெங்களூருக்கு யாராச்சும் சுற்றுலா வரலாம்னு பிளான் போட்டிருந்தீங்கன்னா அந்த பிளான் அப்ராப்ரியேட்டா கட் பண்ணிருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பெங்களூர் ஃப்ரிட்ஜா மாறிட்டுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ பெங்களூர் மொத்தமா ஸ்டவ்வா மாறிட்டு வெக்க அப்படி ஒரு வெக்க விளைவு என்னன்னா, நேற்றுக்கு நைட்டு ஒரு துளி கூட எனக்கு தூக்கம் கிடையாது. எடிட்டிங் பண்ணலாம் மொட்டை மாடல வந்து உட்காரேன், கண்ணெல்லாம் சொருவுது. அதுல அந்த சூட்ல வெசர்ப்பு ஃபுல்லா சொட்டு சொட்டா போன்ல உழுது. எடிட்டிங் கூட பண்ண முடியல, அப்படி இருக்கு. சரி ஜிம் போயிட்டு வந்து படுத்து உறங்கிடலாம்னு பார்த்தேன். ஆனா அந்த அளவு உடம்பு ஒத்துழைக்கல. சரி தூக்கத்தை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுவோம். மதியம் ஃபுல்லா கடந்து ஒரே உறக்கம். சாயங்காலம் ஒரு 4:30 போல தான் எந்திரிச்சு நேரா சேட்டா கடைக்கு போய் 4 முட்டை. மதியம் கடந்து உறங்கினால சோறு வைக்கல. பைலோல்ட்ட பீச்சில இருந்து சோறு எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கல்லூரி பருவ நண்பர் நம்மள பார்க்க வந்திருந்தாரு. ஆளு பெரிய கையாகும். அப்பப்ப சில் பண்ண பெங்களூர் பக்கம் ஒதுங்குவோம். ஆனா பெங்களூர் இப்ப விறகா எரிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியல போல ஆளுக்கு. அவன் கூட கொஞ்ச நேரம் பேட்ச போட்டுட்டு ஜிம்முக்கு போகாம இன்னைக்கு சுலபமா இருந்துட்டோம். அதை சமமாக்க ரன்னிங் போய் கடினமா இருக்கலாம் பிளான் போட்டுட்டேன். முதல் நாள் நான் மட்டும் ஓடினேன். 2வது நாள் 2 பேரா ஓடணும். 3வது நாள் 4 பேரா ஓடிட்டு இருக்கோம். அருமையான ஒரு 3 கிலோமீட்டர் ஓட்டத்தை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு ஊர்ல இருந்து நம்ம பைலோலாம் 2 நாள் முன்னாடியே வந்திருந்தானுங்க. எல்லாரும் சேர்ந்து எங்கேயாச்சும் போவோம்னு ஒரே பிளான். சரி சும்மா எங்கேயாச்சும் ஜாலியா வெளியே போய் சுத்திட்டு வருவோம். எல்லாம் ஒன்னும் கிளம்பிட்டோம். போற வழியில லைட்டா பசிச்சனால ஆளுக்கு ஒரு வாழைப்பழமா வாங்கி வாயில அமுக்கிட்டு நல்ல வைபோட ஜம்முன்னு எல்லா இடமும் கறங்கிட்டு நைட்டு சாப்பாடுக்கு வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு கடையிலே ஒரு ஃபுல் பெரிய பெரிய மந்தி வாங்கி அதை ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நாளை நிறைவுபடுத்திக்கிறேன். அவ்வளவுதான். உங்களுக்கு முக்கிய மக்களே.